இன்று மாலை 6:30 மணி அளவில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வரவுள்ள நிலையில் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரே பெலோசோவ் இந்தியா வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம். இப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சில மணி நேரங்களில் புதினும் வர இருக்கிறார். என்ன எதிர்பார்க்கலாம் இந்த சந்திப்பில்? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் சுமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு இந்தியா வர இருக்கிறார். அவரை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரில் சென்று விமான நிலையத்தில் வரவேற்க இருக்கிறார். ஒரு சர்ப்ரைஸாக பிரதமர் மோடியே புரோட்டோகாலை தாண்டி ரஷ்ய அதிபர் புடினை நேரில் வரவேற்க கூடும் என்றும் கூட தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனையொட்டி புடின் மட்டுமல்ல, ரஷ்ய நாட்டை சேர்ந்த பல்வேறு முக்கிய தலைவர்களும் இங்கே இந்தியாவில் முகாமிட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரே பெலோசோவும் தற்போது இந்தியா வந்திருக்கிறார். இது தவிர ரஷ்யாவினுடைய துணை பிரதமர் அவர்களும் இன்று காலை நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருக்கிறார். ரஷ்ய அதிபர் புடினின் பிரதமர் மோடியினுடைய சந்திப்புக்கு முன்பாக சக அமைச்சர்களுடனான இந்த சந்திப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. டெல்லி வந்த ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரை பாலம் விமான நிலையத்தில் பாதுகாப்புத்துறையினுடைய இணையமைச்சர் சஞ்சய் சேத் மற்றும் முப்படைகளின் தலைமை தலைவர் அனில் சௌஹான் உள்ளிட்டோர் வரவேற்றிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய போர் வீரர்கள் நினைவிடத்தில் தற்போது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரே ஆகியோரும் மலர் வளையம் வைத்து பல்வேறு போர்களில் உயிர் நீத்த வீரர்களுக்கு தங்களுடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஏன் இந்தியா வந்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய மானக்ஷா பகுதியில் இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான 23வது ராணுவம் மற்றும் ராணுவத்திற்கு இடையிலான தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு தான் அவர் இந்தியா வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்தியா அதிக அளவிலான பாதுகாப்பு உபகரணங்களை ரஷ்யாவிடம் இருந்துதான் இறக்குமதி செய்கிறது. இந்தியாவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த கூட்டாளியாகவும் ரஷ்யா வந்திருக்கிறது. எனவே ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சருடனான இந்த சந்திப்பின் போது மேலும் ரஷ்யாவிடமிருந்து என்னென்ன புதிய ரக போர் விமானங்களை வாங்குவது, ஆயுதங்களை வாங்குவது, தளவாடங்களை வாங்குவது, அதன் தொழில்நுட்பத்தை வாங்குவது என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு வாங்கியிருக்கிறோம். அந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு தான் ஆபரேஷன் சிந்துவின் போது பாகிஸ்தான் இந்தியாவின் மீது ஏவிய பல ஏவுகணைகளை முறியடித்ததில் இதற்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. அந்த 2018ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படிதான் அந்த S-400 அந்த சிஸ்டம் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிற்கு இன்னும் வழங்கப்பட வேண்டிய நிலுவையில் உள்ள S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வழங்குவது தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது. இது தவிர 5ஆம் தலைமுறை வான் பாதுகாப்பான S-500 இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்க போகிறது என்றும் கூட ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தும் கூட தற்போது விவாதம் நடைபெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர ராணுவத்தில் இரு நாடுகளும் இணைந்து இந்த பாதுகாப்பை எப்படி இன்னும் மேம்படுத்துவது, ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, பல முக்கியமான அந்த ராணுவ தளவாடங்களுடைய தொழில்நுட்பத்தை இந்தியாவிடம் பகிர்ந்து கொள்வது, அதாவது TOT என்று சொல்வார்கள், டெக்னிக்கல் டிரான்ஸ்பர் என்று சொல்வார்கள். இது குறித்தெல்லாம் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. Hadi!
செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.